வணக்கம். இன்றைக்கி கண்டிப்பாக பார்க்கக்கூடிய தரமான 3 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 படம் வந்து மலையாளத்தில் இருக்குது, ஒரு படம் தான் தமிழில் இருக்குது. ஆனால் மலையாளத்துலேயுமே வந்து ஒன்று தமிழ் டப்பில் இருக்குது, ஒன்று மலையாளத்தில் தான் இருக்குது. மலையாளத்திலே பாருங்கள், அந்த லாங்குவேஜ் புரியும், நல்லா தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு படம் வந்து நந்தன். இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை யாரும் பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் வந்து ஒரு ஊரை காமிக்கப்படுது. அந்த ஊரில் ஒரு உயர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் பல வருஷமாக வந்து தலைவராக, அதாவது பிரசிடெண்ட் தலைவராகவே இருந்துகிட்ருக்காரு. அவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியலை. திடீர்னு அந்த தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதியாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த உயர் சமூகத்தை சேர்ந்த தலைவர் இருக்கார்ல, பல வருஷமாக இருந்தார்ல, அவரால் நிற்க முடியாமல் போகுது. அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து அதாவது என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாப்புல, அவரை பிடிச்சி நம்ம சீட்டில் உட்கார வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது தானே அவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவர் பிளான் பண்ணி, நம்ம ஹீரோ இருக்கார்ல, நம்ம ஹீரோ வந்து படத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாதிரி தான் நடிச்சிருப்பார். அவரை பிடிச்சி அந்த பிரசிடெண்ட் தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்கவும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு படம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வது படம் வந்து அங்கமாலி டைரிஸ். இந்த படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் தான் தமிழ் டப்பில் இருக்குதுன்னு சொல்லலை, அது இந்த படம் தான். இந்த படத்தில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த 86 முகங்களும் புதுமுகங்கள் தான். இதுவரை எந்த படத்துலையுமே நடிக்காதவங்க. ஆனால் படத்தை பார்த்தா கண்டிப்பாக அப்படி தெரியவே தெரியாது. படம் வந்து 2017 ரிலீஸ் ஆன படம். சரி, இதோட கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். அங்கமாலி அப்படிங்கிற வந்து ஒரு ஊர். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கேரளாவில் உள்ள எர்ணாகுளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஒரு ஊரோட நேம் தான். அங்கே வந்து இந்த படம் வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேங் எப்படி ரெடி ஆகுது, அப்படி ரெடி ஆகிற கேங்குக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. படம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். என்ன சொல்கிறது, சினிமாத்தனமாக இருக்காது. அங்கே பறந்து இங்கே பறந்து சண்டை அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓரளவு நார்மலாக ஒரு ஊரில் ஒரு கேங், அதாவது பசங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதில் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணிகிட்ருப்பாங்களே, அது சம்மந்தமாக தான் படம் மூவ் ஆகும். இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது படம் சூக்ஷ்ம தர்ஷினி. இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் வந்து இந்த 2 படத்தோட வேறு லெவலாக இருக்குது. படம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். படத்தில் வந்து நம்ம கதாநாயகிக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. அவங்க வந்து ஒரு மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டுகள்லாம் இருப்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஏரியாவுக்குள்ளே என்ன நடந்தாலும் அவங்களுக்கு உடனே தகவல் வந்துடும். ஏன்னா யார் எங்கேருந்து எந்த விஷயத்தை பார்த்தாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே சொல்லிடுறாங்க. அதனால் அது எல்லாருக்குமே தெரிய வருது. அப்படி தான் அந்த நம்ம கதாநாயகியோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியோட குடி வர்றாங்க. அந்த விஷயமும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடுது. நம்ம கதாநாயகி அவங்கள கொஞ்சம் பார்க்குறாங்க. சரி, என்ன ஒரு ஃபேமிலி புதுசாக குடி வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே, ஆனால் நம்ம கதாநாயகிக்கு மட்டும் இந்த ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் அந்த ஃபேமிலியில் அவங்க நினச்சாப்புல ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. படம் கண்டிப்பாக ஒரு நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து மலையாளத்தில் தான் இருக்குது, ஆனால் அந்த லாங்குவேஜுமே நம்மளுக்கு சூப்பராக புரியும். நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.